ஓகே, இந்த நாளிலே நம்மளுடைய தியானத்தின் தலைப்பு என்னன்னா, எச்சரிக்கையை ஏளனப்படுத்தாதே. என்னது எச்சரிக்கைனா என்ன? எச்சரிக்கைனா என்ன? அதாவது ஆபத்து தீங்கு வராமல் இருக்க முன்கூட்டியே உங்களுக்கு விழிப்புணர்வு செய்கிறது தான் எச்சரிப்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சாட்சி கேட்டோம்ல, அவங்க அப்பாவுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. சொன்னவங்க அதை என்ன பண்ணாங்க? நடக்க வச்சாங்களா, நடக்காம தடுத்தாங்களா? ஏன்னா அவங்க விழிப்புணர்வோடு கூட அந்த எச்சரிக்கையின்படி கீழ்ப்படிந்தாங்க. அந்த பெரிய ஆபத்துல இருந்து பாதுகாத்து கொண்டாங்க. ஹல்லேலூயா. ஆமா, அப்படியாக ஒரு மனுஷன் எச்சரித்தும் கூட நம்மளை போல இல்ல சிலரை போல அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனதினால் வந்த வினை என்ன? தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். நேபுகாத்நேச்சார் எனும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. இப்போது பெல்சாத்சாரே, நீ இதன் அர்த்தத்தை சொல்லு. என் ராஜ்யத்தில் உள்ள ஞானிகள் எல்லாரும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமல் போயிற்று. 13-15. நான் படுத்திருக்கிறேன், என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும் போது. போதுமா? நல்லா கவனிங்க. ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு பேர் என்ன? நேபுகாத்நேச்சார் அப்படிங்கிற ஒரு பேர் ராஜா இருக்காரு. அந்த ராஜாவுக்கு ஒரு கனவு வருது. என்ன வருது? நீங்க எத்தனை பேர் கனவு பார்த்து பயந்துக்கிறோம்? வரலாம் இல்லையா? நாங்க எல்லாரும் சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கோம் பாஸ்டர். சந்தோஷத்துல இருக்கோம். நீங்க கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த கனவை பார்த்தோன்னா அவருக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. பயம் வந்தோடனே யாரை கூப்பிடுறாங்க? தானியேல்ங்கிற ஒரு தெய்வ மனுஷனை கூப்பிடுறாங்க. அந்த மனுஷன் வந்து என்ன பண்றாரு? அந்த தரிசனத்தை கேட்கிறாரு. கேட்ட உடனே அவர் சொல்றாரு, முதலாவது தெரிந்து கொள்ளுங்க, தேவன் முதலாவது தான் செய்ய போகிறதை போதிப்பார், வெளிப்படுத்துவார், இரண்டாவது போதிப்பார், மூன்றாவது உணர்த்துவார், நான்காவது தண்டனை கொடுப்பார். அல்லேலூயா. எல்லாம் அட்டென்ஷன்ல வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களா? அந்தாச்சா வரலையா? அந்தாச்சா பேசலாமா? ஏன்னா நீங்க அட்டென்ஷன் இல்லைன்னா எனக்கு பேச்சு வராது. நீங்க எல்லாம் வாய் அசைச்சு ரசிச்சு ருசிச்சு சாக்லேட் சாப்பிட்டு நின்னுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. ஆமென். இதனால நீங்க பாருங்க, இந்த தானியேலுக்கு என்ன ஆயிருக்கு? ஒரு பெரிய கனவு வருது, அதுல பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்றாரு. இந்த ராஜாவுக்கு சொன்னோன்னே அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அந்த ஒரு வசனம் படிங்க, 27. ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து பாவங்களையும் திருமையானவர்களுக்கு இறங்கி அக்கிரமங்களை எல்லாம் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். பாருங்க, ராஜா சொல்றாரு. ராஜாட்டு ஒரு மனுஷன் சொல்றான், என்ன மாதிரி ஒரு ஊழியக்காரன் சொல்றான், நீங்க கீழ்ப்படிந்தா உங்களுடைய வாழ்க்கை நீடித்து இருக்கலாம். என்னவாமா? நீடித்து இருக்கலாம் அப்படிங்கிறார். அப்படின்னா நீடித்து இருக்குன்னு சொன்னாலே இருக்கலாம்ங்கிறாரா? இருக்கலாம்னா என்னதுங்க? எதிர்காலம். நீ இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இருக்கலாம் ஒரு சமயம். ஆனா இக்காலத்துல என்ன இருக்கு? ஊழியக்காரர்கள் அப்படியெல்லாம் இல்ல. நீ நல்லா இருப்ப, சந்தோஷமா இருப்ப, உன் துக்கம் சந்தோஷமா மாறுங்கிறாங்க. நான் சொல்லுவேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். உன் துக்கம் சந்தோஷமா மாறணுமா, உன் வியாதி மாறணுமா, நீ இதை செய்யணும்னு உங்களுக்கு சொல்லுவேன். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தாதான் அந்த ஆசீர்வாதம் உனக்கு வரும். இல்லைன்னா என்ன ஆகாது? நீங்க கீழ்ப்படியாம நான் உங்களை ஆசீர்வச்சேன்னா ஆசீர்வாதம் நடக்காது. ஆனா இன்னைக்கு ஊழியக்காரர்கள் எப்படி இருக்காங்க? நீங்க மனம் திரும்புங்கன்னு யாரும் சொல்றது இல்ல, நீ கீழ்ப்படின்னு சொல்றது இல்ல, நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்றது இல்ல, நீ இந்த காரியத்தை விடுன்னு சொல்றது இல்ல. ஆனா நீ நல்லா இருப்ப, கோடான கொடியாய் பெருகுவ, நீ கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுப்ப. எப்படி கொடுப்ப? சும்மா அதை இம்ப்ரெஸ்
கிடையாது. ஒரு பிராக்டிகலா புரிஞ்சுக்குங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்க மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும்? அதுதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல. நீங்க மனம் திரும்பி கீழ்ப்படிந்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதுல அவர் ஒரு கேட்டகரி கொடுக்கிறாரு. முதலாவது, ஆண்டவர் சொல்றத அங்கீகரி. அங்கீகரினா என்னது? அங்கீகரினா என்னது? ஏற்றுக்கொள். நான் சொல்றத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு. ரெண்டாவது சொல்றாரு, நீ நீதியை செய்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? தோசை திருப்பு. அவன் இதுவரையும் நீதியை செய்யல. நீ செஞ்சிட்டு இருக்கிறவங்கள பார்த்து செய்யும் யாரோ சொல்லுவாங்களா? செய்யாதவங்கள பார்த்து சொல்ற நீ நீதியாய் செய். உன்னுடைய வாழ்க்கை நீதியா இருக்கணும். ரெண்டாவது காரியம் சொல்றாரு, உன் பாவங்களை அகற்றி விடு. உங்ககிட்ட இருக்கிற தப்பான காரியத்தெல்லாம் உன்னை விட்டு எடுத்து போடு. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் சொல்றாரு, சிறுமையானவர்களுக்கு நீ இறங்கி. அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுவரையும் யாருக்கும் நீ உதவி செய்யல, இதுவரையும் யாருக்கும் நீ என்ன பண்ணல? உதவி செய்யல. இனியாவது நீ என்ன பண்ணு? உதவி செய். சிறுமையானவர்களுக்கு நீ என்ன பண்ணு? இறங்கி அக்கிரமங்களை உன்னை விட்டு அகற்றி விட்டால் அதுக்கப்புறம் நீ நல்லா இருப்ப. ஹல்லேலூயா. இப்படி சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? போங்க பாஸ்டர், உங்களுக்கு வேற வேலையே இல்லை. அந்த பாஸ்டர் எல்லாம் இதெல்லாம் சொல்லவே மாட்டேங்கிறாரு. நல்லா இருப்பேங்கிறாரு. நீங்க மட்டும் இதெல்லாம் செஞ்சாதான் நல்லா இருப்பேங்கிறாங்க. இதுதான் உண்மை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. படிக்காமையே 100 மார்க் எடுப்பேன்னு சொன்னா நீ நம்புவியா? நம்புவீங்களா? ஸ்கூலுக்கே போக தேவையில்லை, படிக்கவும் தேவையில்லை. நீ என்ன பண்ணுவ? 100 மார்க் எடுப்ப அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? சத்தமா சொல்லுங்க. ஏன்? ஸ்கூலுக்கு போகல. ஆனா கர்த்தரிடத்திலிருந்து மட்டும் நீங்க எப்படி ஆசீர்வாதம் வாங்கிக்குவீங்க? நீங்க மாறினா, உங்ககிட்ட இருக்கிற தப்பை நீங்க விட்டாதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது என்ன நடக்குதுன்னா, என்ன கனவு தெரியுமா? நீ இதெல்லாம் செய்யலைனா நீ என்னவா மாறிடுவேன்னா, நீ மனுஷனா இருக்கிறவன் மிருகமா மாறிடுவ. ஹல்லேலூயா. அந்த கனவு என்ன? மனுஷனா இருக்கிறவன் மிருகமா மாறிடுவ. நீ என்ன பண்ணுவ? மாடு போல புல்ல சாப்பிடுவ, வெளியில தான் கிடப்ப, நீ வீட்டுக்குள்ள இருக்க முடியாதுன்னு கனவு வந்துருச்சு. இப்போ என்ன மாதிரி ஒரு தீர்க்கதரிசி போய் அதை சொல்லிட்டாங்க. ஐயா, நீ என்ன செய்ய? நான் சொல்றத கேளு. நீ நீதியா செய், அநீதியான காரியம் செய்யாத, பாவம் செய்யாத, சிறுமையானவர்களை கஷ்டப்படுத்தாத, ஏழைகளை கஷ்டப்படுத்தாத, இல்லாதவனை கஷ்டப்படுத்தாத. இதெல்லாம் நீ மாறிடு. இந்த கனவு உனக்கு பலிக்காதுன்னு சொல்றாங்க. யாராவது நம்ம கீழ்ப்படிவோமா? உனக்கு அழிவு வரப்போகுது, குடிக்காத. இது நான் சின்ன வயசுல இருந்தே குடிச்சிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் இதுவரைக்கும் எனக்கு ஒண்ணும் ஆகல, இதுவரைக்கும் ஒண்ணும் ஆகல, இனி ஆகும். ஹல்லேலூயா. அதுக்குதான் எச்சரிக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதை கேட்கிறப்போ மனம் மாறணும். ஆனா இந்த மனுஷன் சொல்லி என்ன பண்ணல? மாறல. மாறாம என்ன பண்ணிட்டான்? தொடர்ந்து அப்படியே இருந்ததுனால ஆண்டவர் அவனை மனுஷனில் இருந்து மிருகமாக மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. இந்த காலகட்டத்துல கூட நிறைய பேரு மனுஷனா இருக்கிறவன் மிருகமாயிட்டான். ஆயிட்டாங்களா இல்லையா? ஆயிருக்காங்களா இல்லையா? இல்லாத ஏழைகளை அடித்து புசிக்கிறான் இல்லையா? சின்ன சின்ன குழந்தையை கற்பழிக்கிறான். அவன் என்னவா மாறிட்டான்? மிருகமாக மாறி போய்விட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், அவன் சரீரத்தை இன்றைக்கு சமுதாயத்திலே அநேக சிங்கங்களும் பாம்புகளை போல மனிதர்கள் இருக்கிறார்கள். அநேக ஏழைகளையும் இல்லாதவர்களையும் என்ன செய்யறாங்க? அடித்து புசிக்கிறாங்க, கஷ்டப்படுத்துறான் இல்லையா? ஏமாத்துறான். ஆனா இந்த இடத்துல சொல்றாரு, இவன் மனுஷன் மிருகமா மாறிட்டான். மிருகமாய் அவன் என்ன சாப்பிடுறான்? என்னவா சாப்பிடுறான்? புல்ல சாப்பிடுறான். எங்க நீ இருக்கியோ அதுதான் உனக்கு கிடைக்கும். அருமையான தேவ பிள்ளையே, இது இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் வந்தா நீ என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். எச்சரிப்பின் சத்தம் வந்தா கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியவில்லை என்றால் நீங்க என்னவா மாறிடுவீங்க? என்னவா மாறுவீங்க? மிருகமாக மாறி விடுவீங்க. நீங்க அப்புறம் என்னதான் சாப்பிடணும்? புல்லதான் சாப்பிடணும். அடுத்தது சொல்றாரு, ஆகாயத்து பணிகள் எல்லாம் நிறையக்கூடிய வெளியில கிடப்ப உனக்கு வீடு வாசல் கூட இருக்காது. ஹல்லேலூயா. ஏன் இதெல்லாம் எதனால வருது?
கீழ்ப்படியும். கர்த்தர் உன் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்றாரு. ஐயா நீ தப்புல செய்யாத, உனக்கு அழிவு வருங்கிறாரு. நீ செத்துருவாங்கிறாரு. செத்தா பரவாயில்லன்னு சொல்லி சாகிறவங்களும் இருக்காங்க. இல்ல, அந்த வார்த்தை, எச்சரிக்கிற வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி தன்னை அந்த ஆபத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப என்ன செய்யறாங்க? அவனை மனுஷன்ல இருந்து தள்ளிட்டாரு. எத்தனை நாள் தெரியுமா? உடனே ஆண்டவர் செய்யறாரா? அப்படின்னா பாருங்க 29வது வசனம். 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோனின் ராஜ்யத்தின் அரண்மனையில் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு. எத்தனை மாசம் டைம் கொடுக்கிறாரு? 12 மாசம்னா எத்தனை வருஷம்? ஒரு வருஷம் உனக்கு டைம் கொடுக்கிறாரு. உனக்கு வர ஆபத்து வராம இருக்க எத்தனை வருஷம் டைம் கொடுத்தாரு? அருமையான தேவ பிள்ளையே, உங்களுக்கும் தேவன் எச்சரிப்பார் என்றால் மனம் திரும்பிக்கோ. இத்தனை வருஷம் ஆச்சு, எனக்கு ஒண்ணுமே ஆகல பாஸ்டரமா அப்படின்னா அதை சீக்கிரத்துல அழிவு வாசல்ல நிக்குது. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யாத, நீ செய்யறது தப்பு, மனம் திரும்பு அப்படின்னு சொன்னா மனம் திரும்பிக்கோ. நேற்று வரைக்கும் நான் நல்லா இருந்தேன், இன்னைக்கு வரைக்கும் நான் நல்லா இருக்கேன், நாளைக்கு காலையில வாழ்க்கை என்ன ஆகும் தெரியாது. ஹல்லேலூயா. தேவ சத்தம் நமக்கு வரும் பொழுது அதுக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்தால் தான் உன் வாழ்க்கை ஆசீர்வாதம். கீழ்ப்படியவில்லை என்றால் சாபம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. 12 மாசம் டைம் கொடுக்கிறாரு. திருந்துற மாதிரி இல்ல. ஆண்டவர் அடிச்சாரு அந்த மனுஷனை. பெரிய ராஜாதான். ஒரே நாள்ல ஒரே அடி அவன் மனுஷன் மிருகமா மாறிட்டான். அவனுடைய உடம்பெல்லாம் பாத்தீங்கன்னா கழுகுனுடைய ரெக்கை போல ஆயிருச்சு. அவனுடைய நெகம் எல்லாம் எப்படி ஆயிருச்சு? மிருகத்தினுடைய நெகத்தை போல ஆயிருச்சு. அவன் பணியில போய் விழுந்து கிடக்கிறான். ஹல்லேலூயா. தேவஜனமே, உங்களுக்கு நேராக ஒரு எச்சரிப்பின் வார்த்தை வரும் பொழுது நீங்கள் அப்படி அழிந்து போகாமல் பாதுகாக்க கர்த்தர் உங்களை எச்சரித்து போதிய அவகாசத்தையும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு போதிய அவகாசம்? மனம் திரும்பும்படியாக. நீ மனம் திரும்பாத பட்சத்திலே கர்த்தர் உங்களை அடிப்பார். ஹல்லேலூயா. தள்ளப்படுவாய்னு சொல்றப்ப அவன் கேட்கல. தள்ளப்பட்ட பிறகுதான் அவனுக்கு புத்தி வருது. நடந்த காரியம் பாருங்க. அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய தவறு எங்க போய் உணர்றான்? அரண்மனையில ராஜாவா இருக்கிறப்ப உணரல, மிருகமா போய் கிடக்கிறப்ப உணர்றான். அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஆண்டவரே, நான் பெருமையா இருந்தேன். ஹல்லேலூயா. நான் அகந்தையா இருந்தேன், நான் மேட்டுமையா இருந்துட்டேன். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளையே, உங்களுக்கு எதிராக, உங்களுக்கு நேராக, உங்களுக்கு எச்சரிப்பின் சத்தம் வரும் பொழுது தயவு செய்து கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படியவில்லை என்று நீங்கள் இன்னும் மேட்டுமையான இருதயத்தோடு, அகந்தையான இருதயத்தோடு, பெருமையோடு எனக்கு ஒண்ணுமே நடக்காதுங்க, நான் எப்பவும் நல்லா இருப்பேன், நான் மனம் திரும்ப மாட்டேன், நீங்க எத்தனை கத்தி சொன்னாலும் நான் மனம் திரும்ப மாட்டேன், நான் இன்னைக்கு நல்லா தான் இருக்கேனா, இன்னைக்கு நீ நல்லா இருக்கலாம், நாளைக்கு நீ எப்படி இருப்பேன்னு சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. உணர்வடைய வேண்டும். ஆண்டவரே என் தப்ப சொல்றாரா, நான் சரண்டர் பண்ணணும், ஆண்டவரே என்ன மாத்துங்கன்னு சொல்லணும். கர்த்தர் மனம் இறங்குவார். இல்லைனா ராஜாவுக்கும் உங்களுக்கும் நமக்கும் எல்லாருக்கும் ஒரே பனிஷ்மெண்ட் தான். ஹல்லேலூயா. ராஜா என்னவா மாறிட்டான்? மிருகமாய் மாறி போனான். மிருகமா மாறின உடனே மனிதர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? எங்க உட்கார்ந்து மனம் திரும்புறான்? அரண்மனையில இருக்கிறப்ப மனம் திரும்பல. எங்க உட்கார்ந்து மனம் திரும்புறான்? மிருகமா இருந்து காட்டுக்குள்ள வெட்ட வெளியில கிடக்கிறப்ப மனம் திரும்புறான். தேவஜனமே, நீ இருக்கிற ஆசீர்வாதம் இருக்கிறப்பவே மனம் திரும்புக்க. எல்லாத்தையும் இழந்து நடுவீதியில அனாதையாக பரதேசியா இருக்கிறப்ப நீ என்ன பண்ணாத? மனம் திரும்பாத. அதெல்லாம் ஆக கூடாதுங்கிறதுனாலதான் ஆண்டவர் இப்ப உங்களுக்கு சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தரோட நேசிக்கிறதுனால எச்சரிக்கிறார். நீ மனம் திரும்பு. நீ பாவத்திலிருந்து மனம் திரும்பு. சாபத்திலிருந்து மனம்
அல்லேலூயா. அடுத்த சொல்றான், என்னுடைய பெருமைதான் என்ன அழிச்சுதுன்னு ஒத்துக்கொள்றான். அருமையான பிள்ளையே, தேவனுடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுக்கவில்லை என்றால் நீ அழிந்து தீரு மட்டும் கர்த்தர் உன்னை போடுவா. நீ ஒண்ணுமே இல்லாத போற வரைக்கும் ஆண்டவர் உன்னை பனிஷ் பண்ணுவா. இருக்க வீடு இருக்காது, உண்ண உணவு இருக்காது, உடுக்க உடை கூட இல்லாம நிர்பந்தமான நிலைக்கு நீ தள்ளப்படுவா. அப்படி உன்னுடைய வாழ்க்கை வரக்கூடாதுன்னா இன்றைக்கு நீ மனம் திரும்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவன் அந்த நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் தன்னை தாழ்த்துகிறான். பாருங்க என்ன தாழ்த்துகிறான். 34வது வசனம். அந்த நாட்கள் சென்ற பின்பு நீச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்திரித்தேன். போதுமா? நல்லா தெரிஞ்சுக்குங்க. மிருகமானதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு என்ன வந்ததாமா? புத்தி வந்தது. அல்லேலூயா. எப்ப புத்தி வந்திருக்கு? மிருகமானதுக்கு அப்புறம் புத்தி வந்தது. இப்ப அவன் என்ன பண்றான்? யாரை நோக்கி பார்க்கிறான்? உன்னதமான தேவனை நோக்கி பார்க்கிறான். அல்லேலூயா. நீ எல்லா ஆசீர்வாதம் இருக்கிறப்ப ஆண்டவர்கிட்ட வரையா? டெட் எண்ட் ஆனதுக்கு அப்புறம் வர்றது எல்லாம் முடிந்தது, டாக்டர் எல்லாம் முடியாதுன்ட்டாரு, உங்களால முடியலங்கிறப்போ யாரை தேடி வர்றது? கடவுளை தேடி வர்றது. ஐயோ என்னால முடியல அப்படிங்கிறது இல்ல. அப்ப இந்த ராஜாவும் அப்படிதான். யாரை நோக்கி கண்களை ஏறெடுக்கிறான்? நீ யாரை நோக்கி கண்களை ஏறெடுக்கிற? என்னுடைய வேலைக்காரனை பாக்குறேன், என் முதலாளிய பாக்குறேன், எங்க பைனான்ஸ்காரரை பாக்குறேன், என் சொந்தக்காரனை நான் கண்ணெடுத்து பாக்குறேன், எனக்கு உதவி செய்ய மாட்டானா? கர்த்தருடைய தயவு இல்லைன்னா நீ எங்க போனாலும் வழி அடைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அவ கண்களை வானத்துக்கு நேரா ஏறெடுக்கிறான். திரும்ப சொல்றான், எனக்கு என்ன வந்தது? புத்தி. எப்படி வந்திருக்கு? திருந்தி வந்திருக்கு. அல்லேலூயா. புத்தி திருந்தி வந்திருக்கு. இப்ப அவன் வாய் என்ன செய்யுது? தேவனை ஸ்தோத்தரிக்கிறது. அல்லேலூயா. ஐயா தோசையை திருப்பு. ஸ்தோத்தரிக்காத வாயெல்லாம் என்னவா இருக்கு? மிருகமாவே இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்க? எதற்காக நன்றி செலுத்தணும்? நீ நானும் உயிரோட இருப்பதே நன்றி. அல்லேலூயா. நடந்து வாக்கிங் போறான், ரிட்டர்ன் வர்றப்போ பாடியா வர்றான். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கும் நீங்களும் நானும் இந்த 8வது மாசத்துல உயிரோட இருப்பது யாருடைய கிருபை? அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். ஆண்டவரே இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்ப்பா, உமக்கு நன்றி சுவாமி. என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன், உமக்கு நல்லா சாப்பிடுறோம் நன்றி. எத்தனை பேர்னால விரும்பினதை சாப்பிட முடியல? கூழு குடிக்கிறான், ஆமாவா இல்லையா? நல்ல கறி சாப்பாடு சாப்பிடுறவா, ஆமாவா இல்லையா? ஏதாவது குறை வச்சிருக்காரா? இல்ல. அப்ப நம்ம நன்றி சொல்லுவா இல்லையா? சொல்லணும். சொல்லாதவன் என்னவா இருக்கான்? ஆமா, மனுஷனாய் இருக்கிறவன் கண்டிப்பா துதிப்பான், மிருகமாய் இருக்கிறவன் துதிக்க மாட்டான். அல்லேலூயா. நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? மனுஷனாய் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்தோத்திரிப்பீங்க. அடுத்தது தேவனை மகிமைப்படுத்தணும். எத்தனை பேர் மகிமைப்படுத்துறீங்க? அல்லேலூயா. நீங்க மகிமைப்படுத்தி இருந்தா 4 பேர் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கணும். எப்பா மகிமைப்படுத்துறாங்க, நீ மகிமைப்படுத்துற விதத்தை பார்த்து அவன் 4 பேர் உள்ள வந்திருக்கணும். எத்தனை பேர் அப்படி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துற விதத்தை பார்த்தோன்னே ஓடி வந்திருக்காங்க இல்ல? இன்னைக்கு ஒரு கடையை விளம்பரத்துக்கு சொல்றீங்க, எஸ்பிபி சூப்பரா இருக்குங்க ஆஃபர் அப்படின்னு நீங்க குடுக்குற பில்டப்ல அடுத்த நாள் அந்த மாதிரி வேலைக்கு லீவு போட்டு அங்க போகுது. அல்லேலூயா. நீ யார மகிமைப்படுத்துற? துணி கடைக்காரனை மகிமைப்படுத்துற. அல்லேலூயா. அப்ப நீ மகிமைப்படுத்துற விதம் 4 பேரை எங்க கூட்டிட்டு வரணும்? ஆலயத்துக்கு கூட்டிட்டு வரணும். அல்லேலூயா. அதுதான் கரெக்டா மகிமைப்படுத்துற. நம்ம என்ன தெரியுமா? சொல்லியும் சொல்லாத மாதிரி மகிமைப்படுத்துறது. எப்படி தெரியுமா? ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? நான் கூட அப்படிதான் கஷ்டமா இருக்கிறப்ப ஆண்டவர்கிட்ட போனங்க, பரவாயில்ல. உங்க வீட்டுக்காரர் அது ஒரு சும்மா 100 வார்த்தையில சும்மா ஒரு பிட்டு, அதுக்கப்புறம் எதை பார்க்கறது? வீணான வார்த்தை இல்ல. இத சொல்றப்போ போன வாரத்துல நான் ஒரு சத்தியமங்கலம் ஒரு ஊபி கவுண்டர் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த மக ஒரு 42 வயது. அவங்க இதுவரைக்கும் இயேசுங்கிறவங்களே தெரியாது, இயேசு அப்படிங்கிறதே தெரியாது. அந்த சகோதரிய சந்திக்க ஒரு வாய்ப்பு.
போனேன். அங்க போன உடனே என்னுடைய வாழ்க்கை வித்தியாசமா இருந்துச்சு. போய் கொஞ்ச நேரத்துல அந்த அம்மாவை பாக்குறப்பவே டெரரா இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு மனங்களை பாதிச்சிருக்காங்க. டிப்ரெஷன்ல நல்ல காடு தோட்ட வசதி வாய்ப்பு, ஆனா மனநல பாதிப்பு. அவங்க பார்த்தோன்னு சொல்றேன், முதல் வார்த்தை, என் இயேசு உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க அப்படியே பாக்குறாங்க, என் இயேசு உங்களை நேசிக்கிறார். என் இயேசு உங்களை நேசிச்சதுனாலதான் என்ன உங்ககிட்ட அனுப்பி இருக்காரு. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் வாங்க வாங்கன்னு சொல்றாங்க, என்னால போக முடியல, ஆனா நீங்க சொன்ன உடனே உங்களை போய் பாருன்னு எங்க அப்பா உங்ககிட்ட அனுப்பி இருக்கார். ஏன்னா என் இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு ஒரு 100 தடவையாவது சொல்லியிருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப ஏன்னா அவங்களுக்குள்ள போயிருக்குங்கிறீங்க, இயேசு உன்னை நேசிக்கிறார், நேசிக்கிறார், நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க ஒரு மணி நேரம் பேசி முடிக்கிறப்ப ஆரம்பத்துல அவங்க இருந்ததும் அவங்க 1 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன தெரியுமா சொன்னாங்க, அப்படி நேசிச்சதுனாலதான் நீங்க இப்படி அழகா இருக்கீங்களான்னு. ஹல்லேலூயா. இயேசு உங்களை நேசிச்சதுனாலதான் நீங்க இப்படி அழகா இருக்கீங்களா, நானும் இப்படி ஆயிருவேன், நீ என்னை விட நல்லா இருவேன். ஹல்லேலூயா. நீ என்னை விட அழகாயிருவ, நீ என்னை விட அறிவாயிருவ, நீ என்னை விட இன்னும் 10 பேருக்கு நீ நான் சொல்ற மாதிரி நீ சொல்லுவ. ஹல்லேலூயா. அந்த அம்மா கேட்டு சொன்னாங்க, நடந்துருச்சுன்னா நான் வந்து சொல்லுவேன். ஹல்லேலூயா. இதுதாங்க மகிமை. நீ போய் ஊருக்கார பேசுறது மகிமை இல்ல. யார பத்தி புஷ் பண்ணணும், யார பத்தி அதிக சொல்லணும். இயேசு நல்லவர், இயேசு உன்னை குணமாக்குவார், இயேசு உனக்கு விடுதலை தருவார், என் இயேசு நாளை கூடாத காரியம் ஒன்றே இல்லை. ஹல்லேலூயா. அத சொல்ல 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 அந்த வார்த்தை அந்த மரித்து போனவனை கூட என்ன பண்ணும், உயிர்ப்பிக்க செய்யும். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தரை மகிமைப்படுத்துறது. ஹல்லேலூயா. நம்ம மகிமைப்படுத்துறோமா? இப்ப சொல்லுங்க, நீங்க கரெக்டா மகிமைப்படுத்துறீங்களா? இல்லைங்க பாஸ்டர்மா, பத்தியா ஒரு கை கூட வரல, பத்தியா நீங்க எல்லாம் உண்மை உள்ளவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நீங்கள் எல்லாரும் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி உங்களை இங்க உட்கார வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. தப்பே செஞ்சாலும் நாங்க என்ன பண்ணிக்கிறோம், ஒத்துக்கிறோம் இல்லையா? ஆனா இன்னைக்குதான் கடைசி டேட். இதுக்கு மேல என்ன பண்ணக்கூடாது, இது செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னையோட கடைசி டேட். நாளையில இருந்து மனுஷனா இருக்கணுமா? சத்தமா சொல்லுங்க, மனுஷனா. ஆமா, செகண்ட் ஆப்ஷனுக்கே போக கூடாது. நான் மிருகமா மாறவே மாட்டேன். என்னுடைய 40 வயசு வரைக்கும் நான் மிருகமா இருந்துட்டேன். உங்க வயசை போட்டுக்குங்க. இந்த நாள் வரைக்கும் நான் எப்படிதான் இருந்துட்டேன்? ஏன் மிருகமா இருந்தேன்னு சொல்றேன்? நீ என்ன பண்ணல, மகிமைப்படுத்தலையா? உன்னை உருவாக்கின தேவனை நீ மகிமைப்படுத்தல, அப்படின்னா நீ என்னவா இருந்திருக்கிற? மிருகமா இருந்திருக்கிற. உனக்கு உணர்வு இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் மனக்கண்களை திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நீங்க உங்க வாயை திறந்தா என்னன்னு சொல்லுவீங்க? ஸ்தோத்திரம். அடுத்தது, என் இயேசு நல்லவர். சில பேர் வாயை திறந்தா புலம்பலை எல்லாம் விட்டுறணும். என்ன இருக்கணும்? துதியும் மகிமைப்படுத்துதல். உங்க ஆண்டவரால முடியாத காரியம் ஏதாவது இருக்கா? எல்லாமே முடியுமா? முடியுமா? அப்ப உங்க வாயில இனிமே புலம்பல் வரணுமா? இனி ஆனந்த கழிப்பு வருமா, புலம்பல் வருமா? ஹல்லேலூயா. அந்த சிரிச்சுட்டு ஆனந்த கழிப்புன்னு சொல்லுங்களேன், சந்தோஷமா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆட்கள் மாதிரி திறமசாலிக யாருமே இல்லை. சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது. எப்படி பாடுறது? பாடுற வரி என்னது? எப்படி பாடுறோம்? ஒண்ணுமே இல்லாத மாதிரி, ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத மாதிரி தான் பாடுறது. ஆனா வரி மட்டும் என்ன வரி? ஆமா இல்லையா? இப்படிதான், இப்படி இருக்கக்கூடாது. என் ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமே. அப்ப நான் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ந்து களி கூறுவேன். ஏன்னா எல்லாம் என் ஆண்டவரால கூடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தது சொல்றாரு, முதலாவது அவன் தன்னுடைய கண்களை எங்க ஏறெடுத்து பார்க்கறான்? வானத்துக்கு ஏறெடுக்கிறான். அவனுக்கு இப்ப என்ன வந்துருச்சு? உன் கண்ணை நீ வானத்துக்கு நேரெடுத்தீனா உனக்கு என்ன வந்துரும்? புத்தி வந்துரும். புத்தி வந்தோட வாய் என்ன பண்ணும்? ஸ்தோத்திரிக்கும். புத்தி வரலன்னா வாய் ஸ்தோத்திரிக்காது. புத்தி வந்த உடனே ஸ்தோத்திரிக்குது, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அடுத்து அவன் சொல்லுகிறான், என் தேவனே நாடுவதில்
நீ கீழ்ப்படியில உனக்கு பனிஷ்மெண்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்க மனம் திருந்திட்டா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? மனம் திரும்ப ரெடிங்கிறீங்க இருக்கீங்களா? நீங்க இப்ப மனம் திருந்திட்டா நீங்க யாரை நோக்கி பாப்பீங்க? கர்த்தரை நோக்கி பாப்பீங்க. அவரை நோக்கி பார்த்தா உங்களுக்கு என்ன வரும்? புத்தி வரும். புத்தி வந்துருச்சுன்னா உங்க வாய் என்ன பண்ணும்? ஸ்தோத்தரிக்க ஆரம்பிச்சோன்னு என்ன பண்ணிடும்? மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. புத்தி வந்துருச்சா? ஆண்டவரை நோக்கி பாப்பீங்களா? மகிமைப்படுத்துவீங்களா? அப்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இப்ப பாருங்க 36வது வசனம். இப்ப உங்களுக்கு என்ன வந்துருச்சு? புத்தி திரும்பி வருது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக போதும். இப்ப ரெண்டாவது என்ன வருது? ராஜ்யபார மேன்மை வருது. மூன்றாவது என் மகிமை உனக்கு திரும்பி வரும். அடுத்தது என் முகக்களையும். நீ ரொம்ப அழகாயிருவ. ஹல்லேலூயா. என்னங்க அழகாயிருவங்கறாங்க இப்படி சிரிக்கிறீங்க? அட அழகாயிருவீங்க. எப்படி நீ கீழ்ப்படிஞ்சிட்டேல்ல, ஆண்டவர் உனக்கு ஸ்பெஷல் ஒரு ஃபேஷியல் பண்ணி விட்டுருவார். ஹல்லேலூயா. கோல்டன் ஃபேஷியல் பண்ணுவார். ஹல்லேலூயா. இருக்கிறதுலயே தி பெஸ்ட். ராணிமா ஃபேஷியல் இல்ல, ராணிமா ஃபேஷியல் என் ஃபேஷியல் எங்க அப்பா தான். ஹல்லேலூயா. எங்க அப்பா கூட இருக்கிறதுனால தான் இந்த க்ளோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் உனக்கு புத்தி திரும்ப வரும் அப்பா, ராஜ்யபாரம் திரும்ப வரும், உன்னுடைய மகிமை உனக்கு திரும்பி வரும், உன்னுடைய முக கலை திரும்பி வரும். ஹல்லேலூயா. என்ன வருமா? முகக்கலை திரும்பி வரும், பதவி திரும்பி வரும், மந்திரி திரும்பி வருவான், பிரபுக்கள் திரும்பி வருவாங்க, மகத்துவம் திரும்பி வரும், உன்னுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமா இருப்பார். ஹல்லேலூயா. இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்களா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, நீ இப்ப இருக்கிற இடத்துல டபுள் மடங்கு ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? ரெட்டிப்பான நன்மை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி வரும்? நீ மனம் திரும்ப போற. ஆமாவா இல்லையா? உன் கண்களை எங்க ஏறெடுக்க போறீங்க? வானத்திற்கு நேரா ஏறெடுக்கிறீங்க, உங்களை தாழ்த்துறீங்க, நீங்க மனம் திரும்பிட்டீங்க. அங்க இருந்து உங்களுக்கு புத்தி வந்துருச்சா இல்லையா? நான் கண்ணை வானத்துக்கு நேரா ஏறெடுக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு பெரிய மனமாற்றம் வரும். கர்த்தர் எனக்கு அந்த புத்தியை கொடுப்பார். நான் இனி தப்பு செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டானோ அவன் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்யலன்னா அவன் வாய் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா துதிக்க ஆரம்பிச்சிரும். துதிக்க துதிக்க கிருப பெருகும், தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவான். ஹல்லேலூயா. இந்த பெங்களூர் போனேன்னா நான் ஒரு டிரைவர் போட்டுட்டு தான் போனோம். நைட்டு ரிட்டர்ன் அங்க 11:30 மணிக்கு கிளம்புறோம். நமக்கு இந்த டிரைவருக்கு மேல நம்பிக்கை கிடையாது. இப்ப என்ன ஆயிடுச்சு? கண்டிப்பா எல்லாருக்கும் தூக்கம் இருக்குமா இருக்காதா? இழுத்துரும்ல. நான் என்ன பண்ணிட்டேன், பின்னாடி உட்கார்ந்து பாட்டை போட்டுட்டு ஒரு 3 மணி நேரங்கள் நான் ஸ்டாப்பா துதி ஆராதனை பாடிக்கிட்டே வரேன். அந்த முன்னாடி ஓட்டுற தம்பி சொல்ற, அம்மா நான் பார்த்து ஓட்டிடுவாங்கம்மா, நீங்க தூங்குங்கம்மா. இல்லப்பா, விடிய விடிய துதி ஆராதனையா ஓடட்டும். ஹல்லேலூயா. உங்க வாய் ஆட்டோமேட்டிக்கா துதிக்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. 3 மணி நேரம் 4 மணி நேரம் துதி பாட்டோட சேர்ந்து பாடிட்டே இருந்தேன். உண்மையாலுமே சொல்ற அவ்வளவு ஒரு சமாதானமா இருந்தது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டவரை சமூகத்தை நோக்கி பார்த்தா உங்களுக்கு புத்தி வரும். புத்தி வந்தா துதிக்க ஆரம்பிப்ப. துதிக்கிற வாய் சும்மா இருக்காது. என் தேவன் நல்லவர் தான் மற்றவர்களுக்கு மகிமைப்படுத்தி சொல்ல ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. அப்படி எல்லாம் நான் செய்ய ஆரம்பிச்சுட்டா கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். இப்ப இருக்கிறதை காட்டிலும் இரட்டிப்பான நன்மையினால் என்னை நிரப்புவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு யாராவது ஏதாவது செஞ்சா செயல்படுமா? செயல்படாது. ஏன்? நீ கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளை, அவரை துதிக்கிற பிள்ளை, அவரை மகிமைப்படுத்துற பிள்ளை. உனக்கு ஒரு வாதையும் கூடாரத்தை அணுகாது. எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இந்த உணர்த்துகிற வசனத்தை, வார்த்தைகளை நீங்கள் கேட்டு நீங்கள் நிர்விசாரமா இல்லாம உங்களுடைய செவிகளை சாய்த்து நீ மிருகமா மாறாம மனுஷனாக உயர்ந்த அந்தஸ்துள்ளவனாக ராஜாவினுடைய பிள்ளைகளாகவே வாழ வேண்டும் என்றால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற கடைசி தருணம் இதுவாக கூட இருக்கலாம். தேவஜனமே, நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாத, நீதியை செய். உன்னிடத்துல இருக்கிற பாவங்களை என்ன பண்ணி அகற்றிவிடு. சிறுமையானவர்களுக்கு
இல்லை. கர்த்தர் சொல்கிறார், தேவ பிள்ளையே, உனக்கு போதிய அவகாசத்தை கர்த்தர் கொடுத்து விட்டார். இன்னும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் உன்னை திருப்பவில்லை என்றால் இந்த உலகத்தில் உன்னை ஒருவராலும் காப்பாற்ற முடியாது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அவரே உங்களுக்கு எதிராய் நின்றால் உங்களை காப்பாற்றுகிறவர் இந்த உலகத்திலே யார்? உன்னை விடுவிக்கிறவர் யார்? யோசி, மனம் திரும்பு. தேவஜனமே, உன்னுடைய கண்களை வானத்துக்கு நேராய் ஏறிடு. உன் இருதயத்தை வானத்துக்கு நேராய் ஏறிடு. தகப்பனே, உடைய வார்த்தைக்கு, உடைய எச்சரிக்கிற வார்த்தைக்கு நான் தலை சாய்க்கிறேன். என் மனதை திருப்புகிறேன் அப்பா. இதற்கு மேலும் நான் நிர்விசாரமாய் இருக்க முடியாது. நான் உணர்வடைகிறேன். எந்த காரியத்தை உங்களால் விட்டு விலக முடியவில்லையோ அந்த காரியத்தை ஆண்டவருக்கு சொல்லுங்க. ஆண்டவரே, என்னால இந்த காரியத்தை விட்டு விலக முடியல, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரை நோக்கி உங்கள் கண்களை வானத்துக்கு நேராய் ஏறிடுங்க. ஆண்டவரே, என்னை மாற்றுவீராக, என்னை ஒரு விசை கழுவுவீராக. உடைய எச்சரிப்பின் சத்தத்தை நான் அசட்டை செய்ய மாட்டேன். அதற்கு நான் மனதார ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. எனக்கு போதிய அவகாசம் கொடுத்துட்டீங்க. இன்னும் நான் அப்படியே இருக்கக்கூடாது. நான் மிருகமாய் மாற ஆசைப்படல. ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன். எனக்கு அந்த புத்தியை திருப்பி தந்ததற்காக நன்றி. இனி என்னுடைய வாய் துதிக்க போகிறது. நான் உம்மை மகிமைப்படுத்த போகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் வந்த அத்தனை பிரச்சனைக்கு நான் தான் காரணம். ஒப்புக்கோ. என்னைக்கு ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் வர பிரச்சனைக்கு காரணம் நான் தான் ஏற்றுக்கொள்கிறீங்களோ அன்னைக்கே நீ மனம் திரும்பிக்க. அடவத்தை சொல்லுங்க, என் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைக்கு காரணம் நீர் அல்ல, நானே. என் பாவங்களே, என் வியாதிக்கு காரணம் நான், என் வறுமைக்கு காரணம் நான், என் குடும்பத்துல சமாதானம் இல்லாததற்கு காரணம் நான். ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் இன்றைக்கு என்னை தாழ்த்துகிறேன் சொல்லுங்க. தாழ்மையுள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அந்த கிருபை உங்கள் மேல் வந்து இறங்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க போகிறார். உங்கள் ராஜ்யம், உங்கள் மேன்மை, உங்கள் அந்தஸ்து, உங்க பாக்கியம், உங்களுடைய சுகம் எல்லாம் உங்களுக்கு ரெட்டிப்பா திரும்ப கிடைக்க போகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, எல்லாவற்றையும் நான் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள ஆயத்தமுள்ளவனா இருக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ கேட்டுக்கொண்டு இருக்கிற, பார்த்து கொண்டு இருக்கிற அத்தனை பேரும் ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஓரி ஷலரவனந்தரா. நல்லவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே யாரெல்லாம் தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்தார்களோ அவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிக்கிறோம். ஒரு விசை உடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. இந்த தருணத்தை எங்களுக்கு உண்டாக்கி என்னை ஜீவனோடு மனிதனாய் வைத்திருப்பதற்காக நன்றி. இழந்து போன அத்தனை மகிமையை நீ பெற்றுக்கொள்ள போகிறார். இழந்து போன எல்லாவற்றையும் நீ திருப்பி பெற்றுக்கொள்ள போகிறார். வாழ்க்கையில நீ எதையெல்லாம் இழந்தாயோ எல்லாவற்றையும் என் தேவன் இரட்டிப்பாயும் தரப்போகிறார். ஏனென்றால் நீ கீழ்ப்படிந்து விட்டாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வந்து